ஹாய் வணக்கம். நாங்க மிஸ்ஸஸ் சீமா ஜெயக்குமார் பேசுறேன். நீங்க பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த லைஃப் வாழ முடியாம நீங்க கஷ்டப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். தட் இஸ் மணிய எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணலாம்? இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் மணி ரேக்கி. அந்த மணி ரேக்கி சிம்பிள் யூஸ் பண்ணி எப்படி நம்ம மணியை அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த மணி ரேக்கி அப்படின்னு சொல்லும் போது அதுல சோ மெனி சிம்பிள்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சிம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a டாலர் சிம்பிள். இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது எப்படி மணி அட்ராக்ட் ஆகுது அப்படின்றத நான் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஓகேவா? பிஃபோர் தட் நீங்க இந்த மாதிரி ஒரு ஹை எனர்ஜி தட் இஸ் யூனிவர்சல் எனர்ஜியோட நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது யூனிவர்சல் எனர்ஜியை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதே மாதிரி ஒரு குரு கிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் கிட்ட நீங்க பிராக்டிஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ அந்த டாலர் சிம்பிள் அப்படின்னு சொல்லும் போது நார்மலா நம்ம ஜஸ்ட் அந்த மேகத்துல வரைவோம் இல்லையா, லைக் தஸ். அந்த மாதிரியே நீங்க டாலர் சிம்பிள் இந்த மாதிரி வரைஞ்சுக்கலாம். இது எங்கெங்கெல்லாம் வரையலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஒருத்தவங்க கிட்ட மணி கொடுக்குறீங்க. அந்த மணியை கொடுக்கும் போது அந்த நோட்டு மேல நீங்க டாலர் சிம்பிள் வரைஞ்சு அதை அவங்க கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மணில இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு அதோட எனர்ஜி ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அந்த அமௌண்ட் உங்ககிட்ட அந்த மணி மறுபடியும் வர ஆரம்பிக்கும் அதிகமா. அது மட்டும் இல்ல, நீங்க உங்களோட தட் இஸ் வேலட் இருக்கு இல்லையா, அதுல நீங்க போடலாம். பாஸ்புக்ல நீங்க டாலர் சிம்பிள் வரைஞ்சிக்கலாம். செக் புக்ல டாலர் சிம்பிள் வரைய ஆரம்பிக்கலாம். இல்ல உங்களோட ஜிபே ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க அந்த டாலர் சிம்பிள் போட்டு நீங்க ஜிபே ஓபன் பண்ணலாம். அதே மாதிரி பேடிஎம் இருந்தாலும் சரி, அதுல டாலர் சிம்பிள் போட்டுட்டு நீங்க ஓபன் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி உங்களோட நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேங்க் புக்கா இருந்தாலும் சரி, செக் புக்ஸ் இருந்தாலும் சரி, உங்க பர்ஸா இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு சில கோல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த கோல்ல நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த கோல்ஸ்லயுமே என்ன கோல், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல் இருக்கும். அது முக்கியமா அந்த ஷார்ட் டேர்ம் இந்த பர்டிகுலர் டைம்குள்ள இந்த கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல இந்த டாலர் சிம்பிள் ரொம்ப அற்புதமா வேலை பார்க்கும். வேலை பார்த்து நீங்க என்ன கோல் நீங்க வச்சிருக்கீங்களோ அதை நீங்க ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடுவீங்க, அதை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல கார் வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு நம்ம இந்த மணி சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணலாம், மணி ரேக்கி சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த பிக்சர் எடுத்துக்கோங்க. ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த காரோட பிக்சர் எடுத்துட்டு நீங்க தூங்கி எழுந்திக்கும் போது அந்த கார் பிக்சரோட நீங்க அதை பார்க்கணும். எழுந்துச்சு அந்த கார் பிக்சரை பார்க்கும்போது அதுல சொக்குரே பிளஸ் டாலர் சிம்பிள் ரெண்டுமே நீங்க போட்டு டெய்லி இந்த பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க என்ன கார் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்களோ அது கண்டிப்பா ஈஸியா நீங்க அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. அதே மாதிரிதான் ஹவுஸ் பில்ட் பண்றதா இருந்தாலும் சரி. அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் நீங்க உங்க பிசினஸ்ல சக்சஸா வரணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, அதே மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இந்த மணி ரேக்கின்ற சிம்பிள் ஃபர்ஸ்ட் சிம்பிள் இட் இஸ் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் சிம்பிள், பவர்ஃபுல் சிம்பிள், டாலர் சிம்பிள் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை டெய்லியும் ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது எல்லா இடத்துக்குமே நீங்க படுக்கும்போது தலகாணியில நீங்க டாலர் சிம்பிள் போடலாம், நீங்க படுத்திருக்க அந்த பெட்ல டாலர் சிம்பிள் போட்டுக்கலாம், நீங்க ட்ரெஸ்ல டாலர் சிம்பிள் போட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க ட்ரெஸ் போட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஆகும்போது உங்ககிட்ட நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிட்டு நீங்க எல்லாமே மணி ரிலேட்டடான திங்ஸ் எல்லாமே நீங்க அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மணி ரேக்கி சிம்பிள் காமனா எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம். ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அதுல ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ரேக்கி சிம்பிளோட மணி ரேக்கி சிம்பிளோட இன்னும் அடிஷனா நீங்க மணில இருக்கக்கூடிய எல்லா ரேக்கி சிம்பிள்ஸும் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். இன் அடிஷன் டு தட் இதுல இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். நம்மளுக்கு பணம் வர்றது கண்டிப்பா பணம் வரும். ஆனா செலவு அதிகமா இருக்கும். வீண் செலவு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? நீங்க மணி ரேக்கி மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. அந்த வீண் செலவுன்றது எப்படி ரெடியூஸ் ஆகி கரெக்டா உங்களோட அமௌண்ட் உங்ககிட்ட எப்படி நிக்குது மட்டும் சேவிங்ஸ் நிக்குது அப்படின்றத மட்டும் நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா யூ கேன் காண்டாக்ட் மீ. Thank you.